இப்ப என் கேள்வி, யாக்கோபினிடத்திலே யோசேப்பு எத்தனை வருடங்கள் வளர்ந்தான்? 17 வருடங்கள் வளர்ந்தான். யோசேப்போடு கூட யாக்கோபு எத்தனை வருஷம் இருந்தான்? 17 வருடங்கள் இருந்தான். என்ன அர்த்தங்க? சகோதர சகோதரிகளே, நாம் நம்ம தாய் தகப்பனோடு எத்தனை காலம் இருப்போம்? பெண் பிள்ளைகள்னா கல்யாணமாக வரைக்கும், பசங்கன்னா படிப்பு முடிக்கணும், ஒரு வேலையில் ஜாயின் பண்ணணும், செட்டில் ஆகணும். இப்படி படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆகி திருமண வயது வரும்போது எவ்வளோ இருக்கும்? வயசு அட்லீஸ்ட் 25 இயர்ஸுக்கும் 30 இயர்ஸுக்கும் மத்தியில். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீ உன் தாயினிடத்திலே தகப்பனிடத்திலே எத்தனை காலத்திற்கு அழகாக நீ வளர்கிறாயோ, படிக்கிறாயோ, ஸ்திரப்படுகிறாயோ, அவ்வளவு காலம் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னோட கூட இருப்பதற்கு உரிமை உள்ளவர்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? காலமெல்லாம் மாறி போச்சுங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த நாட்கள் இருந்த மனிதர்கள் சோறு சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மனுஷர்கள் மண்ணு தானே தின்றாங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேறையா? தாய் தகப்பன் வயதான நிலைக்கு வந்தபோது மகனுக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்பா அம்மானால இந்த வயசுல ஒன்றும் முடியலடா, அப்பப்போ டயர்டாகி படுத்துக்கிறாங்கடா, என்ன செய்யறதுனே புரியல, இருக்கிறது நீ ஒரே ஒரு ஒத்த புள்ளதானடா, அவ்வளவு செல்லமா வளர்த்தோம், ராப்பகலா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அது இது சம்பாதிச்சு உன்னை ஒருபடியா படிக்க வச்சு பேங்க் மேனேஜர் ஆக்கிட்டோம், நாங்க வந்து பேசாமவும் கூட இருந்துக்கிறோம்டா கேட்டாங்க. ஆனா மனைவி முடியவே முடியாதுன்னாச்சு. நான் கல்யாணம் பண்ணது உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான், உங்க அம்மா அப்பா பார்க்கறதுக்கெல்லாம் இல்லை. ஆனா அவரை பேங்க் மேனேஜர் ஆக்குனது யாரு? சொல்லுங்கங்க, அந்த அம்மா தானே. அவன் படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தப்போ உட்கார வச்சு அறிவுறுத்தி படிப்பு சொல்லி கொடுத்தது யாரு? அது அம்மா தானே. அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனது யாரு? அம்மா தானே. எங்கேயாவது கீழே விழுந்து காயம் ஆயிட்டா யாரு காயத்தை கட்டினது? அம்மா தானே. கஷ்டப்பட்டு அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டினது, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டினது யாரு? டேடி தானே. அப்போ படிக்க வச்சது அப்பா, கஷ்டப்பட்டது அம்மா, பிரயோஜனம் உள்ளவன ஆக்குனவங்க அப்பா அம்மா. அப்படி ஒருவேளை படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும்போது சாவு நீ சாவிடான்னு சொல்லி தாயும் தகப்பனும் அப்படியே விட்டு இன்னைக்கு என்ன நிலமாயிருக்கும்? ஏர்ஃபோர்ஸ் தான், காத்துல சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிதான். அப்படி காத்துல ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கிறவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இன்னொரு ஊதாரி தான். அப்படித்தானே? இப்போ இந்த அம்மாவுக்கு எந்த கணவன் கிடைச்சிருக்காரு? ஒழுங்கான கணவன் கிடைச்சிருக்காரு, அறிவாளியான கணவன் கிடைச்சிருக்காரு, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற கணவன் கிடைச்சிருக்காரு, லட்சத்துல சம்பளம் வாங்குற கணவன் கிடைச்சிருக்காரு. இந்த கணவனை பெற்றது யாரு? வளர்த்தது யாரு? போஷித்தது யாரு? படிக்க வச்சது யாரு? பெரிய ஆளாக்குனது யாரு? தாய் தகப்பன் தானே. இப்ப அந்த செடி பெருசா வளர்ந்து நல்லா கனி கொடுக்கிற வேளையில அந்த கனியை முதலா பறிக்க வேண்டியவங்க யாரு? நேத்து வந்த மனைவியா? இந்த மரம் என்னுடையது, இதில் வர கனிகள் எல்லாம் கூட என்னுடையதுதான். இல்ல, வர சம்பளம் ₹1,00,000 ஒரு 10 ரூபாய் அனுப்பி வைக்கலான்னு நோன முடியாது. நீங்கள்லாம் அப்படிப்பட்டவங்க இல்லவே இல்லைங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. பெற்ற தாயை தகப்பனை போஷிக்க வேண்டிய பொறுப்பு மகனுக்கு தேவன் அருளி இருக்கிறார். உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் அவருடைய விருதாப்பியத்திலே அலட்சியம் செய்யாதே. அது குமாரனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. இன்று நம்முடைய பாரத தேசத்து சட்ட திட்டங்கள் கூட அதைத்தான் வரையறுத்திருக்கிறது. ரூத் இஸ்ரவேல் ஸ்திரீ அல்ல, அவள் மோவாபிய ஸ்திரீ. கணவன் மரித்ததற்கு பிறகு மாமியார் சொன்னாங்க, நீ போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருமா. நான் பண்ணிக்க மாட்டான். ஏமா அப்படி சொல்ற? என்னுடைய கணவன், அதாவது நீங்களும் குமாரனை எனக்கு கட்டி வைத்த பிறகு நமக்கிடையே ஒரு பந்தம் உண்டாயிற்று. நீங்க மாமியார், நான் மருமகள். இந்த பந்தம் என்னுடைய கணவன் மரித்தாலும் கூட அருந்து போகிற பந்தம் அல்லவே அல்ல. உங்களையும் என்னையும் போஷிக்க வேண்டிய மகன் இறந்ததற்கு பிறகு உங்களை போஷிக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் மகன் எனக்குத்தானே கொடுத்திருக்காரு. அத்தை, நான் தான் உங்களை போஷிக்கணும். அத்தை, நான் உங்களை போஷிப்பேன். அத்தை, தேவன் இதை பார்த்தாருங்க, ரூத்தை உயர்த்தினாருங்க, தாவீதுக்கு முப்பாட்டியாக அவளை மாற்றினார்.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ரூத்தும் கூட அந்த வம்சாவளியாய் சேர்த்தார். பண்பாடுள்ள அற்புதமான ஸ்திரீ. அப்படிப்பட்ட கிருபையை தேவனம் சகோதரிகளுக்கு அருளி செய்வாராக. ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. யோசேப்பு அன்று எப்படி உயர்த்தப்பட்டானோ, உயர்த்தப்பட்ட பிறகு எப்படி அவன் நடந்து கொண்டானோ, ஒருபுறத்தில் தன் தேசத்தை போஷித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரையும் எப்படியெல்லாம் போஷித்தான். தன்னை பெற்றெடுத்த தகப்பனை எவ்வளவு அன்போடு ஆண்டவர் அவனுடைய வயதான காலத்திலே தன்னுடைய அன்பை எப்படி காண்பித்தானோ, இவைகளெல்லாம் தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். இந்நாளிலும் இந்த விலையேற பெற்ற செய்தியை கேட்டிருக்கின்ற ஆவிக்குரியவர்கள், உம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனதிலே இருக்கின்ற ஆண்டவரே குறைகளை எல்லாம் விட்டு விலகி, உலகப் பிரகாரமான வாழ்க்கையை விட்டு விலகி உடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார். அவர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கே ஆசீர்வாதத்துக்கு காரணர்களாய் மாற வேண்டும், ஆசீர்வாதத்தை பகிர்கிறவர்களாய் மாற வேண்டும், ஆசீர்வாதகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை நீர் அருளி செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.